வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொசிஷன். சரிங்களா? ஸோ பொசிஷன் அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 5-6 கமெண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பொசிஷன், அப்புறம் டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரைட் அப்படின்னு இந்த 5 கமெண்டை பற்றி இப்போ பார்த்துப்போம். ஸோ இந்த பொசிஷன் அப்படிங்கிறது ஒன்று என்னென்னா, நம்ம ஸ்க்ரீனில் நம்மளோட எலிமெண்ட் எந்த இடத்துக்கிட்ட வரணும், எந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எந்த ஒய் ஆக்சிஸில் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பொசிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது. இந்த பொசிஷனுங்கிறதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு அண்ட் ஸ்டிக்கி அப்படின்னு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ நார்மலாக டெவலப் பண்ணுறது எப்படி டெவலப் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். சரிங்களா? அதுதான் ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரைட்டு இதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போது ரிலேட்டிவில் மட்டும்தான் நம்ம ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு மற்ற இதில் இருக்கக்கூடியதில் நம்ம கொடுக்கலாம். அதுவும் ஸ்டிக்கிலையும் அது கொடுக்க முடியாது. ஸ்டிக்கி வரும்போது நான் அதை பற்றி என்னங்கிறத சொல்கிறேன். இப்போது எப்படி இந்த பொசிஷனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னா, ஒரு தனியாக ஒரு டிவிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இந்த டிவிஷனுக்குள்ளே ஒரு இமேஜ் ஒன்று போட்டுக்கிறேன். அசட்ஸில் இமேஜில் இருக்கக்கூடிய .jpeg போட்டுக்கிறேன். இப்போ .jpegங்கிறத நான் இங்கேருந்து கட் பண்ணிக்கிறேன். இதாக இருக்குது .jpeg. இதை கட் பண்ணி என்னுடைய இமேஜ் ஃபோல்டர்ஸில் போட்டுக்கிறேன். ஓகே, சரி. இப்போ ஒரு டிவிஷன் போட்டு அந்த டிவிஷனை வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு இமேஜ் அந்த டிவிஷனுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ நான் எந்த சிஎஸ்எஸும் எழுதலை. இது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் டாப்பில் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை பொசிஷனிங் பண்ண போப்பேன். நான் சொல்லக்கூடிய பொசிஷனில் எனக்கு வா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும்னா, தனியாக ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். position relative top ஒரு 50 pixel, left ஒரு 50 pixel அப்படின்னு கொடுப்பேன். சரிங்களா? இப்போ இந்த CSS எடுத்து இந்த கிளாஸ் எடுத்து நான் என்னோட டிவிஷனில் அசைன் பண்ணிடுறேன். கிளாஸ் part அசைன் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம 50 பிக்சல் கொடுப்போம். 50 பிக்சல் நான் வந்திருக்கு. டாப்பில் 50 பிக்சல் கொடுப்போம். டாப் 50 பிக்சல் நான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னா, இதுக்கு ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவிஷன் இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு, பொசிஷன் நவுந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட பொசிஷன் ஒன்று ஒய் ஆக்சிஸ் பொசிஷன் நான் வந்து இருக்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? ஓகே. ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே. இப்போது பொசிஷன் ரிலேட்டிவ் பண்ணும்போது வந்து என்னென்னா, இதுக்கு அடுத்த எலிமெண்ட் இதுக்கு கீழே தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்போ இதுக்கு கீழே ஏதாவது இன்னொரு எலிமெண்ட் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பீடாக் போட்டு சம் டெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனால இதுக்கு அடுத்த லைன்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அப்சல்யூட் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு. சரிங்களா? பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போது ஒரு லேயர் மேலேயே இன்னொரு லேயர் உட்கார்றது மாதிரி இது ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 250 நான் கொடுத்துட்டேன், லெஃப்ட் வந்து ஒரு 250 கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இது அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம ஏற்கனவே இங்கே போட்டிருக்க இந்த கண்டென்ட் மேலே இந்த கண்டென்ட் வரும். சரிங்களா? எப்படி வருதுங்கிறத இப்போ பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டென்ட் மேலே இந்த கண்டென்ட் வரும். இது வந்து அப்சல்யூட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வைக்கணும் அப்படிங்கிற டயத்தில் நம்ம அப்சல்யூட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி. இப்போது இந்த அப்சல்யூட் யூஸ் பண்ணி நம்ம சில டயத்தில் ஒரு பேனரில் டைட்டில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இமேஜ் மேலே ஒரு டைட்டில் மாதிரிலாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை போட்டுக்கலாம். சரிங்க? அதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது நார்மலாக பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுதான் என்னோடய பேனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் தான் என்னோடய பேனர். இந்த இமேஜ் மேலே எனக்கு டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, என்னுடைய இமேஜ் போட்டிருக்கிறது இதுதான். இதில் வந்து நான் என்னோடய ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன், H1. This is heading அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன், கிளாஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போது எனக்கு இந்த இமேஜ் மேலே இந்த டெக்ஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் நார்மலாக இப்போ பார்க்க போனோன்னா நமக்கு இமேஜ் மேலே இந்த டெக்ஸ்ட் வராது, இமேஜுக்கு கீழே தான் இந்த டெக்ஸ்ட் வந்திருக்கும். இப்போ எனக்கு இமேஜ் மேலே கொண்டு போய் உட்கார வையே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து அப்சல்யூட் பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ எப்படி அப்சல்யூட் பொசிஷனில் அதை எப்படி நம்ம போடுறது அப்படின்னா, டைட்டில் பொசிஷன் அப்சல்யூட் டாப் 25%, பிக்சலில் கூட கொடுத்துக்கலாம், லெஃப்ட் 25% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு இமேஜ் மேலே நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து உட்காந்துடும். சரிங்களா? எப்போயெல்லாம் ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த டயத்தில், அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு மேலே இன்னொரு எலிமெண்ட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற டயத்தில் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கணும், அப்சல்யூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, எந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதோட பேரண்ட் வந்து என்னவாக இருக்கணும், ரிலேட்டிவில் இருக்கணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலுக்குள்ளே உட்காரோம். அதாவது தெளிவாக சொல்லணும்னா, இன்கேஸ் இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம ரிலேட்டிவ் இல்லாமல் நான் ஸ்டாட்டிக்காக மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாட்டிக்கில் போட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸ்டாட்டிக்னு போட்டோம்னா எப்போதுமே இந்த லெஃப்ட் பொசிஷன் அண்டு டாப் பொசிஷன்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து அப்சல்யூட் வந்து டாப்னு வச்சுருக்கேன். இப்போ டாப்க்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா பாட்டம்
அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறதுக்காக போடுறேன். ஸோ பாட்டம் 0 பிக்சல் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ பாட்டம் 0 பிக்சல்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து இமேஜோட எண்டில், அதாவது இமேஜ் முடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இப்போ எங்கே வந்திருக்கு? ஸ்க்ரீனுக்கு பாட்டத்தில் வந்து நிற்குது. சரிங்களா? இதுதான் அப்சல்யூட் பொசிஷன். அப்சல்யூட் பொசிஷனுங்கிறது நம்ம ஒரு பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவ் கொடுக்காம நம்ம ட்ரை பண்ணோம்னா ஸ்க்ரீனுக்கு அது எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இதே வந்து நான் இதை வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு நான் மாற்றுறேன் அப்படின்னா அது இமேஜுக்குள்ளே போய் உட்காந்துரும். சரிங்களா? அந்த இமேஜுக்குள்ளே போய் உட்காந்துரும். ஓகே. ஸோ அப்போ ஒரு இமேஜுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டு வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. சரி, இப்போ நான் வந்து 4 கார்னர்லையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து கலர் செட் பண்ணிக்கிறேன். கலர் ஒயிட் கலர் செட் பண்ணிட்டேன் என்னோட டைட்டிலுக்கு. இப்போது எனக்கு டாப்பில் வேணும், டாப் லெஃப்டில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ டாப் 0 பிக்சல், லெஃப்ட் 0 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இதே கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணி எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு டெக்ஸ்ட் வேணும்னா டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ டாப் ரைட்டுங்கும் போது இந்த சைடுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம டைட்டில் 1ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதே வந்து பாட்டம் லெஃப்டில் எனக்கு வேணும் அப்படின்னா பாட்டம் 0 லெஃப்ட் 0 லெஃப்ட் 0ன்னு கொடுத்துடலாம். ஸோ நமக்கு எந்த இடத்துக்கிட்ட வேணும் அப்படிங்கிறத நம்ம பொசிஷனிங் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அந்த பொசிஷன் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ங்கிறது மாதிரி இந்த லெஃப்ட் ரைட்டுங்கிறத வச்சு நம்ம எந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ டைட்டில் 3 இது வந்து ரைட்டு. ஓகே. இப்போ எனக்கு வந்து டைட்டில் வந்து சென்டராக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ சென்டரில் நான் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எழுதிப்போம். இப்போ அதை வந்து டைட்டில் 4ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் வேணும்னா எனக்கு வந்து டாப் வந்து 50% அப்படின்னு அர்த்தம். இப்போ ரைட்டு லெஃப்ட்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இதோட விட்த்தை மட்டும் என்ன செஞ்சு வச்சுக்குவோம் 100% அப்படின்னு கொடுத்துட்டு, அதாவது அந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் எலிமெண்ட்டுக்கு சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. டெக்ஸ்ட் அலைன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சென்டரில் அலைன் பண்ணுறதுக்கலாம் எப்படின்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சென்டரில் அலைன் ஆகும். இப்போ நான் வந்து டைட்டில் 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா 5 டைட்டிலுக்கு 5 ஹெட்டிங் நான் போட்டுக்குவேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் என்ன அசைன் பண்ணியிருக்கோம், டாப்பு லெஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இதுக்கு டைட்டில் வந்து என்னென்னு சொல்கிறேன், டாப் லெஃப்ட். டாப் லெஃப்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டாப் ரைட். bottom left, bottom right. இது வந்து சென்டர். சென்டர் ஹெட்டிங். ஸோ இதுக்கு வந்து டைட்டில் வந்து 1 2 3 4 ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ரைட்டுக்கு வந்து பாட்டம் ரைட்டுக்கு வந்து ஓகே கரெக்டாக இருக்குது.
சரிங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டு, பாட்டம் லெஃப்ட்டு, சென்டர். இப்போ இந்த டிவிஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால டிவிஷனுக்கு வந்து நம்ம வேணால் கலர் வேணால் செட் பண்ணிடுவோம். டிவிஷன் வந்து இதுதான் கலரு, பேக்ரவுண்ட் கலர். இந்த கலர் செட் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ டாப் லெஃப்ட் ஹெட்டிங், பாட்டம் லெஃப்ட் ஹெட்டிங், சென்டர் ஹெட்டிங், டாப் ரைட் ஹெட்டிங், பாட்டம் ரைட் ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இமேஜோ இல்லை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள எந்த இடத்துட்ட வேணாலும் பொசிஷனிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணிக்கணும்? பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஆகணும். இந்த பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதுவும் அந்த எலிமெண்ட்டோடு சேர்ந்து அப்படியே ஸ்க்ரால் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு பொசிஷன் நான் செட் பண்ணிட்டேன்னா அந்த எலிமெண்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணாலும் அதே இடத்துட்ட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அதுக்கு வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் பொசிஷன் ஃபிக்ஸ் போடுறதுக்காக தனியாக ஒரு டிவிஷன் போட்டிருக்கிறேன். டிவிஷன் அதில் வந்து என்ன செய்யணும்னா திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னு போட்டேன். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸை வந்து இங்கே சிஎஸ்எஸில் நம்ம எழுத பார்ப்போம். ஸோ இப்போ சிஎஸ்எஸில் நான் என்ன செய்கிறேன்னா ஃபிக்ஸ் பொசிஷன், இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்? எனக்கு வந்து டாப்பில் ஒரு 50% ஃபிக்ஸ் பண்ணேன், அதாவது சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு லெஃப்ட்டில் ஒரு 50% எடுத்து செட் பண்ணிக்கோ. இப்போ இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வயலட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பொசிஷன் வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரால் பண்ணாலும் அந்த இடத்துக்கிட்டே அப்படியே இருக்கும். அந்த டிவிஷன் ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கிட்ட இருக்கும். இது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலும் அப்படியே இருக்கும், எது பண்ணாலும் அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படிங்கிறது. இதெல்லாம் எந்த மாதிரி டயத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு சைடு மெனு. இப்போ சைடு மெனு வந்து எப்படி ஸ்க்ரால் பண்ணாலும் சைடு மெனு வந்து அப்படியே ஒரே இடத்துக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற டயத்துலலாம் இந்த ஃபிக்ஸ்டு பொசிஷன் வச்சு யூஸ் பண்ணி சைடு மெனுவை எப்போதுமே ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்குவாங்க. சரியா? அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடுத்த செஷன், அதாவது இன்னொரு செக்ஷன் இருக்குது, அந்த இதில் நம்ம அதெல்லாம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, சரி. இப்போது இதே போல் ஸ்டிக்கி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஸ்டிக்கியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டாப் மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற எதுவுமே ஒர்க் ஆகாது. சரிங்களா? அதாவது ஸ்க்ரால் பண்ணும்போது ஓவரால் இந்த டாப் வரும்போது ரீச் ஆகும்போது அந்த இடத்துல அப்படியே நின்றோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டிக்கி. சரிங்களா? இப்போ நான் ஸ்டிக்கியை யூஸ் பண்ணி நான் ஒரு கண்ட்ரோல் போட போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துக்கிட்ட போட்டு வைக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒன்று. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நிறையா இந்த நேவிகேஷன் பார்லாம் யூஸ் பண்ணும்போது
ஸ்க்ரால் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய மெனு வந்து எப்போதுமே அப்படியே ஸ்டிக் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய டைப்புக்கு நம்ம அந்த ஸ்டிக்கிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் மெனு போடலை, மெனு இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு டிவிஷன் ஒன்றே போட்டு எப்படி ஸ்டிக் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்போ நான் இது போடுறேன். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும், பொசிஷன் இதில் அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் வந்து டாப் மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டிக் டாப் அட் எனக்கு வந்து எத்தனாவது பிக்சல் வரும்போது ஃபிக்ஸ் ஆகணும், அதாவது ஸ்டிக் ஆகணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 0 பிக்சல், அதாவது ஒவ்வொரு நாள் டாப் வந்தோடனே எனக்கு ஸ்டிக் ஆகிடு அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டிக்கி CKY ஸ்டிக்கி. இப்போ இந்த ஸ்டிக்கி யூஸ் பண்ணும்போது எல்லா ப்ரௌசரும் இந்த ஸ்டிக்கி அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணால் சப்போர்ட் பண்ணிடும். இப்போ சஃபாரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேணும், சஃபாரி ப்ரௌசரும் ஒர்க் ஆகிற மாதிரி வேணும்னா அதுக்கு வந்து வெப்கிட் ஸ்டிக்கி அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ தான் சஃபாரி ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும், இல்லைனா அது சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ நார்மலாக சஃபாரி ப்ரௌசருக்காக மட்டும் இந்த கீவேர்டை கொடுக்கணும், வெப்கிட் ஸ்டிக்கி அப்படிங்கிறத. ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து இது என்ன செய்யணும்னா என்னோடய க்ரீன் கலருக்கு நான் மாற்றிக்கிறேன். மேக் இட் அஸ் ஒயிட். ஸோ ஒயிட் கலரில் இது பண்ணிட்டேன். என்னோடய டிவிஷன் வந்து பை டிஃபால்ட் டிவிஷன் வந்து விட்த் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். விட்த் 100% எப்போதும் போல் இப்போ 2 அப்படின்னு செட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் என்னுடைய ஸ்டிக்கி. சரிங்களா? இப்போ நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வரேன்னா ஓவரால் டாப் வரும்போது எனக்கு அப்படியே நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். நன்றிச்சா? நான் ஸ்க்ரால் எங்கே இது பண்ணாலும் அப்படியே நிற்கும். கரெக்டாக திருப்பி அதோட பொசிஷன் வரும்போது அந்த டிவிஷன் விசிபிள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட இடத்துக்கிட்டே வந்துடும். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பொசிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.